வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மயங்கொலிகள் பற்றின ஸ்கூல் புக்கில் நியூ அண்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தொகுத்து ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது ஒவ்வொன்றுக்குமே நிறைய இருக்குது. இப்போ நகர வேறுபாடு, லகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 60 70 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஓல்டு அண்ட் நியூ சமச்சீர் புக்கில் இந்த மயங்கொலிகள் சம்மந்தமாக எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் ஒன்றா தொகுத்து இந்த ஒரே பிடிஎஃப்பில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நியூ சமச்சீர் புக்கில் 6th செகண்ட் டேர்மில் இருக்கும் மயங்கொலிகள் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மனம் மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். நா நா நா, லா லா லா, ரா ரா ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். இப்போ மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை அப்படி கூட கேட்கலாம். 8 இருக்குது. இதில் நா 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 எழுத்துக்கள். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இந்த நா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இட்டு இன்னு, இத்து இந்து, இற்று இன் ஆகியவை இணை எழுத்துக்கள். இப்போ இன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இட்டு தான் இணை எழுத்து, இந்துக்கு இத்து இணை எழுத்து, இன்னுக்கு இரு இணை எழுத்து. இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும், ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. சொற்களில் நா இடம்பெறும் வகை. டா எனும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு. ரா எனும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு மன்றம், நன்றி, கன்று. நெக்ஸ்ட்டு நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க. எடுத்துக்காட்டு வானம் அப்படின்னா வெடி, வானம் ஆகாயம். இந்த நகர வேறுபாடுக்கெலாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் புக்கில் என்ன இருக்குது, புக் பேக்கில் என்ன இருக்குது அதை தான் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. பனி அப்படின்னா வேலை, பனி இந்த 2 சுழினா குளிர்ச்சி. நெக்ஸ்ட்டு லா 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 எழுத்துக்கள். நா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். நா மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது நா போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. பொருள் வேறுபாடு உணர்க. இதில் விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு. இந்த விலை வந்தால் உண்டாக்குதல். இப்போ விளைவித்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் இந்த விலை, உண்டாக்குதல். விலை அப்படின்னா விரும்பு. இதில் இலை அப்படின்னா செடியின் இலை, இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல், இழை அப்படிங்கிறது நூல் இழை. இதில் ரா எழுத்துக்கள். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இந்த ரா பார்த்திங்கன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். பொருள் வேறுபாடு உணர்க.
ஏரி அப்படின்னா நீர்நிலை, கூரை அப்படிங்கிறது வீட்டின் கூரை. ஏரி நீர்நிலை, இந்த ஏரி அப்படிங்கிறது மேலே ஏறுறது, அதை சொல்கிறது. இவங்க கூரை அப்படிங்கிறது வீட்டின் கூரை, இந்த கூரை புடவை, கூரை புடவை, இதை சொல்கிறது. இதில் புக் பேக் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா சிரம் என்பது தலை, இதில் சிரம் என்பது என்னன்னா இந்தலை, தலை. இலைக்கு வேறு பெயர் தலை, இலைக்கு வேறு பெயர் வந்து தழை, இந்த சிறப்புலா வரணும். வண்டி இழுப்பது காலை, வண்டி இழுப்பது காலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை, கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான், திறந்தான்க்கு இந்தரா வரணும், என்னன்னா வல்லின ரகரம். பூ மனம் வீசும், மனம், மனத்துக்கு வந்து 3 சுழினா வரணும், 2 சுழினா மனம்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும் கண், 3 சுழியின் வரணும், புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடினர், பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர், கோலம் போட்டனர். கோலத்துக்கு வந்து இந்தலா வரணும். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா வடிவத்தை குறிக்கும், கோல வடிவம் இந்த மாதிரி, அதை குறிக்கிறது. வீட்டு வாசலில் கோலம் போட்டனருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வகர லகரம் வரணும். இது பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டேர்மில் மயங்கொலிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேயே இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து 6th ஓல்டு புக்கில் மயங்கொலிகள் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தமிழில் ரா ரா லா 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 நா 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 ஆகிய எழுத்துக்களை எழுதும்போது பெரும்பாலோர் பிழையாக எழுதுகின்றனர். இவற்றை முறையாக நாம் ஒலிக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது. லா 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 இம்மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒலிக்கிறோம், அதனால் எழுதும்போது பிழை ஏற்படுகிறது. இதனை மயங்கொலி பிழை என்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பயிற்சி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புங்கள். மல்லிகை மனம் வீசியது, 3 சுழினா வரணும். மல்லிகை மனம் வீசியது. பூமியை வலம் வருவேன், இதுக்கு இந்த வகர லகரம் வரணும். இந்த வளம் பார்த்தீங்கன்னா இந்த செல்வச் செழிப்பு வளம், அந்த வளம் தான் இது. பூமியை வலம் வருவேங்கிறதுக்கு இந்த வகர லகரம் வரணும். நெக்ஸ்ட்டு டேஸ் பதுங்கி பாயும் புலி, புலி வந்து பதுங்கி பாயும். இந்த புலி பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு போடுற புலி தான் இந்த புலி வரும். முகத்தில் டேஸ் முறுவல் வேண்டும், புண், இதுக்கு 2 சுழியின் வரணும். 3 சுழியின் போட்டோம்னா காலில் காயமெல்லாம் ஏற்படுற புண்ணை தான் இந்த 3 சுழியின் குறிக்கும். முகத்தில் புன்முறுவல் வேண்டும். நெக்ஸ்ட்டு நாய் வால் நிமிராது, இதுக்கு வகர லகரம் வரணும். இந்த வால் பார்த்தீங்கன்னா கத்தி, கத்தியை குறிக்கிறது தான் இந்த வால். இப்போ நாயோட வாளுக்கு வந்து இந்த வகர லகரம் வரணும். நெக்ஸ்ட்டு இதுவும் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில். இன்று டேஸ் பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு டேஸ் செய்வது கடினம் என கண்ணன் கூறினார். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்று பனி, இந்த 2 சுழினி வரணும் பனி பொழிவுக்கு. அதே இரவு பனி செய்வது, அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சுழினி வரணும். இந்த நீங்கள் இதையெல்லாம் நல்லா படிச்சுக்கணும் புக் பேக்கில் இருக்கிறது. ஏன்னா இதையே கூட அப்படியே கொடுத்து கொஸ்டினாக கேட்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப தெரியும், இதிலிருந்தே கூட வந்திருக்கு. வேல்விழி கோடை விடுமுறையை டேஸ் கழிப்புடன், அதுக்கு இந்த லீவ் வரணும். கழிப்புடன் கழிக்க விரும்பினால், கழிக்க அப்படிங்கிறதுக்கு இந்த சிறப்பு லீ கழிக்க இது வரணும். நெக்ஸ்ட்டு டேஸ் சுழன்று வீசியதனால் டேஸ் தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து டேஸ் ஆல் துடித்தான். ஃபஸ்ட்டு வந்து வலி, காற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லீ வரணும். அதுக்கடுத்து வந்து வீசியதனால் வலி தவறிய வளவன், வலிக்கு இந்த சிறப்பு லீ வரணும். நெக்ஸ்ட்டு வலியால் துடித்தான், இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வகர லகரம் வரணும். நெக்ஸ்ட்டு யாரோ தன்னை டேஸுக்கு குரல் கேட்ட முருகன், அதாவது யாரோ தன்னை விழிக்கும் குரல் கேட்ட முருகன், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகர லகரம் வரணும். விழி இது ஃபஸ்ட்டு வரணும். நெக்ஸ்ட்டு கண் விழித்து பார்த்தான், அதுக்கு இந்த சிறப்பு லகரம் விழித்து இது வரணும். நெக்ஸ்ட்டு டேஸில் நீர் நிரம்பியதினை காண விரும்பிய எழிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது டேஸ், அதாவது ஏறினான்.
ஃபஸ்ட்டு ஏரியில், ஏரிக்கு இந்த இடையின ரகரம் வரணும். அதே மாதிரி மரத்தில் ஏறுறதுக்கு இந்த வல்லின ரகரம் வரணும். நெக்ஸ்ட்டு பறந்துபட்ட டேஸின் மீது, பறவை, பறவைனா கடல், பறவை பறந்தது. இங்கே இருக்கிற பறவை வந்து பறவைகளை சொல்கிறாங்க, அதாவது பச்சி, பறவை, இந்த பறவைக்கு வந்து பச்சி அப்படின்னும் பொருள் இருக்குது. பறந்துபட்ட பறவையின் மீது, இந்த பறவை அப்படிங்கிறது கடல், மீது பறவை பறந்தது. நெக்ஸ்ட்டு டேஸ் பொய்த்ததனால் மனம் வருந்திய மக்கள் இடம் டேஸ் சென்றனர். அதாவது பார்த்திங்கன்னா மாறி, மாறினா மலை, அதுக்கு வந்து இந்தரி வரணும், இடையின ரகரம் வரணும். இது பார்த்திங்கன்னா மாறி பொய்த்ததனால், மழை இல்லாதம போனதனால மக்கள் வருந்தி இடமாறி சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த மாறி, மாறி போனாங்க அப்படிங்கிறதுக்கு இந்தரி வரணும். நெக்ஸ்ட்டு டேஸின் ஒரு பகுதியில் மட்டுமே மழை பெய்தது, அதாவது மலை, மலையின் ஒரு பகுதியில், மலைக்கு பார்த்திங்கன்னா இந்த வகர லகரம் வரணும். அதே மலைக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு லகரம் வரணும். நெக்ஸ்ட்டு ஆடையில் டேஸ் இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்காக அருகிலிருந்த ஆற்றங்கரைக்கு சென்றான். அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடையில் இருக்கிற கரை பார்த்திங்கன்னா இது, அதாவது வல்லின ரகரம் கரை. இதே கரை ஆற்றங்கரைக்கு இடையின ரகரம் இது. நெக்ஸ்ட்டு வயலில் டேஸ் விளைந்தன, வயலில் விளைந்த சோளக்கதிர்களை விலைக்கு விற்க வளவன் முடிவெடுத்தான். இதில் வயலில் விளைந்த அப்படிங்கிறதுக்கு நகர லகரம் வரணும், இந்த விளைந்த. அதுக்கடுத்து விலைக்கு அப்படிங்கிறதுக்கு வகர லகரம் வரணும். இதெல்லாம் உங்களுக்கே பார்த்தாவே புரியும். நெக்ஸ்ட்டு இது 9th புக் பேக்கில் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பொருள் மயக்கம் தரும் சொற்கள் அடைப்பு குறிக்கில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பொருள் அறிந்து கீழ்காணும் தொடர்களை நிரப்புக. உன் வீட்டில் டேஸ் அறைகள் உள்ளன. இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை அறைகள். உன் வீட்டில் நம்பர்ஸ், அதாவது கவுண்ட்டை குறிக்கிறப்ப எத்தனை வரணும். இப்போ எத்துணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்பை குறிக்கிறப்ப, அளவை குறிக்கிறப்ப, இந்த மாதிரி சமயத்தில் தான் எத்துணை வரணும். எத்துணை பெரிய மரம், அது ஒரு பண்பை குறிக்குது, அப்போ தான் வந்து இந்த எத்துணை அப்படிங்கிறது வரணும். உன் வீட்டில் டேஸ் அறைகள் உள்ளன, எத்தனை அறைகள். நெக்ஸ்ட்டு தாயை கண்டதும் குழந்தைக்குத்தான் டேஸ் மகிழ்ச்சி. இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்துணை மகிழ்ச்சி. இது வந்து ஒரு அளவை குறிக்கிறது, எவ்வளோ குழந்தைக்கு பார்த்தா அவங்க அம்மாவை பார்த்ததும் எவ்வளோ மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்கிறது எத்துணை மகிழ்ச்சி. இது வரணும். ஃபஸ்ட்டு நான் இதை குறிச்சிட்டேன், சாரி. இதுக்கு ஆன்சர் வந்து எத்துணை. நெக்ஸ்ட்டு டேஸ், அதாவது குறைக்கின்ற நாய் கடிக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா குறை, இதுதான் வரணும். நெக்ஸ்ட்டு தென்னை மரத்தில் தேங்காய்கள் குலை குலையாக தொங்குகின்றன. நாள்தோறும் விடியற்காலையில் எழுவது என் வழக்கம். அதாவது இந்த வழக்கம் பழக்கம் அப்படி, அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எல்லாருமே செய்கிறது வந்து வழக்கம் அப்படின்னு சொல்லணும். குறிப்பிட்ட ஒருத்தங்க கிட்ட மட்டும் அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதை பழக்கம்னு சொல்லணும். இப்போ நாள்தோறும் விடியற்காலையில் எழுவது என் வழக்கம், அதாவது இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ்வலாக 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனா எல்லாருமே செய்வாங்க. எல்லாருமே காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. அது வந்து அதை சொல்கிறப்ப வழக்கம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் குறிப்பிட்ட ஒருத்தர் மட்டும் செய்கிறது. இப்போ பாருங்கள், விளையாட்டு வீரர் சச்சின் இடக்கை பழக்கம் உடையவர். இது அவருக்கு மட்டுமே, மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வழக்கை பழக்கம் உடையவருங்க. ஆனால் இவருக்கு மட்டுமே பொதுவானது பார்த்திங்கன்னா இந்த இடக்கை பழக்கம். ஸோ இதை வந்து பழக்கம் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தங்க மட்டுமே தனியாக செய்கிறது வந்து பழக்கம், எல்லாருமே சேர்ந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம். இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் டேஸ் கலந்து கொள்ளுதல் வேண்டும். இதுக்கு தவிராமல் கலந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடையின ரகரம் வரணும். இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் தவிராமல் கலந்து கொள்ளுதல் வேண்டும். பூம்புகார் பட்டினம் ஒரு காலத்தில் சிறந்த கடற்கரை நகரமாக விளங்கியது. இப்போ பார்த்திங்கன்னா கடற்கரை நகரம் பட்டினம், கடற்கரையில் இருக்கிற சிற்றூர் வந்து பாக்கம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்.
அந்த பட்டினம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டினம் தான் வரணும். இந்த பட்டணம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக இப்போ இங்கே கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகிறது தான் பார்த்தீங்கன்னா பட்டணம், சென்னை பட்டணம் போகிறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக வர வேண்டியது இந்த பட்டினம், அதுதான் பூம்புகார் பட்டினம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்களா 9th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் எழுத்துக்களின் பிறப்பு இந்த நானாலாம் எங்கே வரணும் அப்படிங்கிறத பிக்சர் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு கொடுத்து ஒவ்வொன்றுமே இப்போ ஒவ்வொரு எழுத்துமே எங்கெங்கிருந்து பிறக்குது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. நான் பர்டிகுலராக இந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை எடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா இயல்பான நாக்கு இங்கே இருக்குது. இதில் லாவும் நாவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் இதை எடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த நகரம் எங்கேருந்து பிறக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனியாக இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதே 9th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சியில் இந்த மயங்கொலி சொற்கள் வேறுபாடு அறிந்து பொருள் எழுதுக இதை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அறை அப்படிங்கிறது பாதி, இந்த அறை அப்படிங்கிறது கட்டட பகுதி, உரை அப்படிங்கிறது உரைத்தான் அந்த மாதிரி சொல்கிறது சொல். உரை அப்படிங்கிறது சொல் ப்ளஸ் தேய். இந்த தேய்ங்கிறது என்னென்னா உரசிட்டு போகிறான் பாரு, இப்படி தேய்ச்சிட்டு போனாங்கன்னா அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த தேய். உரை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா சொல் தேய். இதே உரை அப்படிங்கிறது பை, இந்த ரை வந்து பை. நெக்ஸ்ட்டு கரை அப்படிங்கிறது ஓரம், அதாவது ஆற்றங்கரை பார்த்தோம்ல அந்த கரை இது. இந்த கரை அப்படிங்கிறது துணியில் ஆயிருக்கிற கரை ப்ளஸ் குற்றம் மாசு. இந்த கரைக்கு இன்னும் பொருள் என்னென்னா குற்றம் மாசு. நெக்ஸ்ட்டு கூரிய. கூரிய அப்படின்னா கூர்மையான. இந்த கூரிய அப்படிங்கிறது சொல்லிய, கூறினான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. இது வந்து சொல்லிய. நெக்ஸ்ட்டு கூரை அப்படிங்கிறது வீட்டின் கூரை. இந்த ரை வந்து வீட்டின் கூரை, இந்த கூரை புடவை, கூரை புடவை. நெக்ஸ்ட்டு பறவை. பறவை அப்படின்னா கடல், இந்த பறவை வந்து பச்சி, அதாவது பறவைகளை குறிக்கிறது, வானத்தில் பறக்கிற பறவைகளை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு இறங்கு அப்படிங்கிறது, இந்த இறங்கு வந்து மனம் இறங்கு, உனக்கு இறக்கமே இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த இறங்கு இது. இங்கே இருக்கிற இறங்கு வந்து கீழிறங்கு, அதாவது மேலெல்லாம் இருந்தோம்னா நீ கீழிறங்கி வா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இறங்குக்கு இந்தரா போடணும். நெக்ஸ்ட்டு எரிதல். இந்த எரிதல் வந்து பார்த்திங்கன்னா தீ எரிகிறதையெல்லாம் சொல்லுவோம்ல எரியுது அப்படின்னு, அது இந்த எரிதல். இங்கே இருக்கிற எரிதல் இந்த வல்லின எரி வந்து இந்த எரிதல் பார்த்திங்கன்னா வீசுதல், எரி, தூக்கி எரி அப்படின்லாம் சொல்லுவோம்ல அது இது. நெக்ஸ்ட்டு இறை. இறை அப்படின்னா இந்த இறை பார்த்திங்கன்னா ஆகாரம் ப்ளஸ் ஒலி, இறைச்சலாக இருக்குது, சவுண்டாக இருக்குது அப்படின்னா ஒரே இறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அது ஆகாரம். இப்போ பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு கூட இறை கிடச்சிருச்சு அப்படி சொல்லுவோம்ல அந்த ரை இது ஆகாரம். இந்த ரை வந்துச்சுன்னா ஆகாரம் ப்ளஸ் ஒலி. இந்த இறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரி அரசன். இந்த இறைக்கு பொருள் பார்த்திங்கன்னா வரி அரசன். நெக்ஸ்ட்டு நாளை கொடுத்துருக்காங்க. மனம். மனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாசனையை குறிக்கிறது. இங்கே இருக்கிற இந்த 2 சுழி மனம் பார்த்திங்கன்னா உள்ளம், உள்ளத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இங்கே பனி அப்படிங்கிறது 3 சுழி நீ வந்து வேலையை குறிக்குது. இங்கே இருக்கிற பனிப்பொழிவு, குளிர்ச்சி, இதை குறிக்குது. நெக்ஸ்ட்டு ஆணி. இந்த 3 சுழி நீ பார்த்திங்கன்னா இரும்பு ஆணி, இதை குறிக்குது. இந்த 2 சுழி நீ ஆணி மாதம், தமிழ் மாதம் கூட ஆணி அது. நெக்ஸ்ட்டு லா. அலை. அலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடலோட அலை, அந்த அலையை குறிக்கிறது இந்த அலை. அலை கடல் அலை. இங்கே இருக்கிற அலை கூப்பிடு, சிறப்பு லகரம் வர்ற அலை வந்து கூப்பிடு, அலைத்தான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அது. இங்கே இருக்கிற அலை பார்த்திங்கன்னா இந்த நகர லகரம், இந்த அலை பார்த்திங்கன்னா இதுக்கான பொருள் தயிர் பசை. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா தயிர் பசை. இது வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கூட இப்போ பறவையெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி தெரியாததை நம்ம அடிக்கடி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இலை. இலை அப்படிங்கிறது மரம் செடி கொடியோட இலை, இந்த லை. இந்த சிறப்பு இலை அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா செய் ப்ளஸ் நூல் இலை. செய் அப்படிங்கிற பொருள் இருக்குது இந்த இலைக்கு, +  நூல் இலை. இந்த இலை பார்த்திங்கன்னா மெலிந்து போ. இந்த இலை
இந்த நகர லகரம் இந்த இலை மெலிந்து போதல், இலைச்சிட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அது. நெக்ஸ்ட்டு உலை. உலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த உலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சமையல் உலை, அதாவது சமைக்க உலை வைத்தான் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த உலை. இந்த உலை பார்த்திங்கன்னா உழைப்பு, அவன் நல்ல உழைப்பாளி அப்படின்லாம் சொல்கிறோம்ல அந்த உலை, சிறப்புலை பார்த்திங்கன்னா உழைப்பு. இங்கே இருக்கிற இந்த நகர உலை பார்த்திங்கன்னா பிடரி மயிர் ப்ளஸ் சேரு. இந்த உலைக்கு பொருள் என்னென்னா பிடரி மயிர் சேரு. நெக்ஸ்ட்டு கலை. கலை அப்படின்னா வித்தை ப்ளஸ் கலைத்தல், கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்கிறக்கும் இந்த லை தான் வரும். கலை அப்படிங்கிறது வித்தை கலைந்து போதல் ப்ளஸ் இங்கே இந்த கலை சிறப்பு லை பார்த்திங்கன்னா மூங்கில். இங்கே கலை அப்படிங்கிறது களை எடுத்தல் ப்ளஸ் முகத்தின் ஒளி. ஒருத்தங்களை பார்த்தா இவன் பருப்பா கலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது முகத்தின் ஒளி. கலை அப்படிங்கிறது களை எடுத்தல் ப்ளஸ் முகத்தின் ஒளி. நெக்ஸ்ட்டு அழகு. இந்த அழகு பார்த்திங்கன்னா பறவையின் மூக்கு. இங்கே இருக்கிற அழகு வனப்பு, இவன் நல்லா அழகாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அது வனப்பு. அழகு அப்படிங்கிறது பெண் பறவை. பொதுவாக பார்த்திங்கன்னா பெண் மயிலை இந்த அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகுக்கு பொருள் பார்த்திங்கன்னா பெண் பறவை, பெண் மயில். நெக்ஸ்ட்டு வால். வால் அப்படிங்கிறது விலங்கின் வால். இந்த வால் பார்த்திங்கன்னா இந்த வகர லகரம் பார்த்திங்கன்னா விலங்கின் வால் இதை குறிக்குது. இந்த சிறப்பு லகரம் வால் பார்த்திங்கன்னா உயிர் வாழ்தலை குறிக்குது. வால் இது உயிர் வாழ்தல். நெக்ஸ்ட்டு இந்த இல் நகர லகரம் வால் பார்த்திங்கன்னா கத்தி இதை குறிக்குது. நெக்ஸ்ட்டு தாள். தாள் அப்படின்னா நாக்கு. இந்த சிறப்பு லகரம் தாள் அப்படின்னா பனி. இதுக்கு பார்த்திங்கன்னா தாழ்மையுடன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல பனிவன்புடன், அந்த தாள் இது பார்த்திங்கன்னா பனி. இது நெக்ஸ்ட்டு இந்த தாள் பார்த்திங்கன்னா கால், அதாவது நகர லகரம் பார்த்திங்கன்னா கால் பாதம். இந்த தாளோட பொருள் கால் பாதம். நெக்ஸ்ட்டு இந்த ஆள் பார்த்திங்கன்னா மரம். இந்த சிறப்பு லகரம் ஆள் பார்த்திங்கன்னா ஆழம், ரொம்ப ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்கானது தான் இந்த ஆள். நெக்ஸ்ட்டு ஆள். இந்த நகர லகரம் ஆள் பார்த்திங்கன்னா மனிதன். மனிதனை பார்த்தா அது அங்கே ஒரு ஆள் இருக்காரு அப்படி சொல்லுவோம்ல அந்த ஆள். இது 9th புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க மொழித்திறன் பயிற்சியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும். லகர லகர ஒலி வேறுபாடறிந்து ஒலிக்க, பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. அழகு பறவையின் மூக்கு, அழகு பெண்மயில், அழகு கவின் வனப்பு எழில். இந்த அழகுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாமே இருக்குது. கவின், இந்த அழகுனா கவின் வனப்பு எழில். நெக்ஸ்ட்டு அலை. கடல் அலை. இந்த அலை புற்று, அலை கூப்பிடு. அலைனா கூப்பிடு, அது அலைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது. நெக்ஸ்ட்டு இலை. இலைனா மரம் செடி கொடிகளின் இலை. இலை. இலை அப்படிங்கிறது உடல் இளைத்தல். இந்த நகர லகரம் இந்த லை பார்த்திங்கன்னா உடல் இளைத்து போகிறத குறிக்கிறது. இலை அப்படிங்கிறது நூல். நூல் இலைகளையும் இலைன்னு சொல்லுவோம் அது. ப்ளஸ் அடுத்து காலை. கலை அப்படிங்கிறது கலை அப்படின்னா கவின் கலைகள். கலை அப்படிங்கிறது இப்போ கல்வியும் இதுவே ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா மேலே கலைன்னு கொடுத்துட்டு இதுக்கான சரியான பொருள் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 4 ஆப்ஷனில் கல்வின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்வி தான், கல்வியாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு கலை தானே. நடனம் ஒரு கலை, ஓவியம் ஒரு கலை, அந்த அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. கலை அப்படிங்கிறது கவின் கலைகள். ப்ளஸ் நம்ம பார்த்தோம் அதாவது வித்தை. இந்த கலை அப்படிங்கிறதுக்கு வித்தை அப்படிங்கிறதும் வரும். அப்புறம் கலைந்து போதல் அதுவும் வரும். நெக்ஸ்ட்டு கலை. கலை அப்படின்னா நீக்கு, அதாவது பயிர்களை களை எடுத்தல். இந்த கலைக்கு இதுதான் பொருள். நெக்ஸ்ட்டு கலை மூங்கில். நெக்ஸ்ட்டு தலை ஓர் உறுப்பு. இந்த தலைக்கு இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா அந்த ஓர் உறுப்பு. இந்த தலையே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரம். நெக்ஸ்ட்டு தலை அப்படிங்கிறது விலங்கு. தலை விலங்கு. நெக்ஸ்ட்டு தலை தலைத்தல். நெக்ஸ்ட்டு வலி வலிமை வலித்தல். இந்த வகர லகரம் பார்த்திங்கன்னா வலிமை வலித்தல். இந்த வலி காற்று, வலி பாதை. நெக்ஸ்ட்டு
ரா ரா ஒலி வேறுபாடறிந்து ஒலிக்க, பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. இதுவும் 11th ஓல்டு சமச்சீர் புக்கு தான். அரி, இந்த அரி பார்த்தீங்கன்னா திருமால், சிங்கம், காய்களை அரி, இதுக்கு எல்லாமே இந்த அரி தான் வரும். அரினா திருமால், சிங்கம், காய்களை அரி. நெக்ஸ்ட் இந்த அரி பார்த்தீங்கன்னா அறிந்துகொள், அது அறிந்துகொள்ளுக்கு வர்ற அரி இந்த வல்லின ரகரம். நெக்ஸ்ட்டு அலரி அப்படிங்கிறது அலரி பூ, அலரி அப்படிங்கிறது அழுது, அதாவது அழுதாங்கன்னா ரொம்ப அலறனா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. நெக்ஸ்ட்டு இரத்தல், இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல், இந்த இரத்தல் பார்த்தீங்கன்னா சாதல். உறவு அப்படின்னா வலிமை, உறவு அப்படின்னா சுற்றம். உரை அப்படின்னா சொல், உரை அப்படின்னா தலையணை உரை. இந்த உரை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சொல் ப்ளஸ் தேய், அதுவும் இருக்குது. அதான் உரைச்சிட்டு போகிறத தேய்தான் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உரை, சொல், தேய், ரெண்டு பொருளுமே வரும். இந்த உரைக்கு தலையணை உரை. நெக்ஸ்ட்டு எரி அப்படிங்கிறது தீ, எரி அப்படிங்கிறது வீசு. கரி அப்படின்னா யானை, கரி அப்படின்னா காய்கறி, மிளகு. இந்த கரி அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா யானை, கரி அப்படிங்கிறது காய்கறி, மிளகு. குரங்கு, குரங்கு அப்படிங்கிறது என்னன்னா வானரம். குரங்கை பார்த்தீங்கன்னா வானரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா தொடை, தொடையையும் குரங்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கூரை, வீட்டு கூரை, கூரை துணி, அதான் கூரை புடவை அப்படின்னு சொல்கிறாங்களா, அது கூரை. சீரிய அப்படின்னா சிறந்த, சீரிய அப்படின்னா சினந்த. இந்தரி அதாவது இடையன ரகரம் வந்துச்சுன்னா சிறந்த, இதே வல்லின ரகரம் வந்துச்சுன்னா சினந்த. பறவை அப்படின்னா கடல், பறவை அப்படின்னா பரப்பனவாகிய உயிரினம். மறை அப்படின்னா மான், தாமரை, இதை பார்த்தீங்கன்னா மறைன்னு சொல்கிறாங்க. மறை அப்படின்னா வேதம். மறை, மான், தாமரை, மறை, வேதம். நெக்ஸ்ட்டு நா ஒலி வேறுபாடு அறிந்து ஒலிக்க, பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. அனல் அப்படின்னா தாடி, இதே 2 சுழி நா போட்டு அனல் அப்படின்னா நெருப்பு. 3 சுழி நா அனல் அப்படின்னா தாடி, 2 சுழி நா அனல் அப்படின்னா நெருப்பு. ஆணி, இரும்பால் ஆன ஆணி, ஆணி தமிழ் மாதம். ஊன் உணவு, ஊன் இறைச்சி. 3 சுழி இன் அப்படின்னா உணவு, 2 சுழி இன்னா இறைச்சி. கணம் கூட்டம், கணம் பாரம். 3 சுழினா கணம் அப்படின்னா கூட்டம், 2 சுழினா கணம் அப்படின்னா பாரம். பேன் காப்பாற்று, பேன் தலையில் வாழும் பேன். மனம் நறுமணம், மனம் உள்ளம். மனை உட்காரும் பலகை. இப்போ மனை உட்கார்ற பலகையெல்லாம் மனைன்னு அது நம்ம வீட்டிலேயே கூட சொல்லுவாங்க. அது உட்காரும் பலகை. மனை அப்படிங்கிறது வீடையும் மனை அப்படின்னு சொல்லுவாங்க. மான் பெருமை, மான் புள்ளிமான். 3 சுழி இன்னா பெருமை, 2 சுழி இன் மான்னா புள்ளிமான், ஒரு விலங்கை குறிக்கிறது. முன்னாள் அப்படின்னா 3 நாள், முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. முன்னாள் 3 நாள், முன்னாள் முந்தைய நாள். தேநீர் தேயிலை நீர், தேநீர் தேன் போலும் இனிய நீர். தேநீர் அப்படின்னா தேயிலை நீர், தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர். திணை அப்படின்னா தாவர வகை அல்லது தானிய வகை. திணை அப்படின்னா ஒழுக்கம், நிலம். 2 சுழி நை அப்படின்னா தானிய வகை, 3 சுழி நை அப்படின்னா ஒழுக்கம், நிலம். கணை குதிரை கணைக்கிறது. கணை இது 2 சுழி நை, ஆனால் இவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க. கணைனா அம்பு, சாரி குதிரை கணைக்கிறது, அதுக்கு தான் 2 சுழி நை வரும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, கணைக்கிறது 2 சுழி நை. கணை அப்படின்னா குதிரை கணைக்கிறது, இந்த கணை அப்படிங்கிறது அம்பு. நெக்ஸ்ட்டு மரம், மரம். மனிதர்க்கு உரியது மரம், அன்றேல் அவர் மரம். அதாவது வீரத்தை பார்த்தீங்கன்னா இந்தரா மரம், அதாவது வல்லின ரகத்தில் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மனிதர்க்கு உரியது பண்பாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க வெறும் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி சென்டென்ஸாக அமைச்சும் கூட ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் பார்க்குறப்ப அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் புக்கில் என்ன இருக்கோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே ஆன்சர் கண்டிப்பாக உங்களால் நான் பண்ண முடியும். நம்ம அந்த 25 மார்க் யூனிட் ஃபஸ்ட்டுக்கு 25 கொஸ்டினுமே கரெக்டாக போடணும்.
ஊன் 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 உயிரிகளின் உணவு, ஊன் உயிரிகளின் உடல் பகுதி. கல் கல் மலையில் இருப்பது கல், பனையில் இருப்பது கல். பறவை பறவை பறந்து இருப்பதால் கடலை பறவை என்கின்றனர், பறந்து வருவதால் புல் இனத்தை பறவை என்றனர். புல் அப்படின்னாலும் பறவை இனத்தை குறிக்கும். இரத்தல் இரத்தல் பண்டைய புலவோர் இரத்தலினும் இரத்தல் நன்றென வாழ்ந்தனர். அதாவது பிச்சை எடுக்கிறதை விட சாவறது மேல் அப்படின்னு பண்டைய புலவர்கள் இருந்திருக்காங்க. பரி பரி அக்கால கல்வர்கள் பரியில் வந்து பறித்தல் செய்தனர். இங்கே பரி அப்படிங்கிறது குதிரையை குறிக்குது. இங்கே இருக்கிற பரி பார்த்தீங்கன்னா வழிப்பறியை குறிக்குது. நெக்ஸ்ட்டு கரி 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 அடுப்பில் கறி சமைப்போரும் உண்டு. பொருள் வேறுபாடு உணர்ந்து வாக்கியங்களில் அமைத்து எழுதுதல். அரி அரி காக்கும் கடவுள் அரி, அரினா திருமால் என்பதை நன்றாய் அரி. இந்த இடத்துல இந்த அரி வந்து நினை, இதை சொல்கிறாங்க. பனி பனி பனியில் நனைந்து பனி செய்தால் பிணி வரும். இந்த 2 சுழி நீ பார்த்தீங்கன்னா பனிக்காலம், இந்த பனி வேலை. களி களி நலனை பிடித்திருந்த களி நீங்கியது. இந்த களி பார்த்தீங்கன்னா சனின்னு சொல்கிறாங்க. நலனும் களிப்படைந்தான், இது மகிழ்வு. நெக்ஸ்ட்டு விலை விலை விளைச்சல் மிகுந்ததால் விலை குறைந்தது. ஒளி ஒளி செவியால் கேட்கும் ஒளியும் நன்று, கண்ணால் பார்க்கும் ஒளியும் நன்று. விழி விழி விழிப்பு ஒளி கேட்டேன். அதாவது இந்த விழி வந்து அழைப்பு, விழிகளை திறந்தேன், கண் விழிப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு 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 ரூபாய் ஒருப்பு கட்டணம். இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது வந்து இந்த ஒருப்பு கட்டணம். உறுப்பு அப்படின்னா தண்டனை. இங்கே வந்து ஒரு அப்படிங்கிறது வந்து நம்பரை குறிக்குது, இங்கே ஒருப்பு அப்படிங்கிறது தண்டனையை குறிக்குது. மனம் மனம் மலரின் மனத்தில் மனதை பறிகொடுத்தேன். அதாவது இந்த 3 சுழினா வந்து வாசனை, மனம் அப்படிங்கிறது உள்ளம். மலரின் மனத்தில் மனதை பறிகொடுத்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாலா வேறுபாடு அறிக. அலை கடல் அலை அலைந்து திரிதல். அலை அப்படிங்கிறது கடல் அலை அலைந்து திரிதல். அலை அப்படிங்கிறது கூப்பிடு, அலை அப்படிங்கிறது தயிர் பிசை. நெக்ஸ்ட்டு இலை அப்படிங்கிறது மரம் செடி கொடிகளின் இலை. இந்த இலை செய் நூல் இலை. இலை அப்படிங்கிறது மெலிந்து போதல். உலை சமைக்க உலை வைத்தல் உலைக்களம். இந்த உலை அப்படிங்கிறது பாடுபடுதல் உழைப்பு. உலை அப்படிங்கிறது பிடரிமயிர் சேரு. ஒளி ஓசை ஒளி அழித்து விடு தொலைத்து விடு, ஒளிஞ்சு போ அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வர்ற இந்த ஒளி. ஒளி வெளிச்சம் பதுங்கிக்கொள் ஒளிந்துகொள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒளி இது. கலை வித்தை கலைந்து போதல். கலை வித்தை கலைந்து போதல். கலை மூங்கில். கலை வயலில் களை எடுத்தல் முகத்தின் ஒளி. நெக்ஸ்ட்டு கிளி அப்படின்னா அச்சம் பயம். இந்த கிளி அப்படிங்கிறது துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல். கிளி அப்படிங்கிறது ஒரு பறவை. தலை அப்படிங்கிறது முதன்மை சிரசு. தலை அப்படிங்கிறதுக்கு பொருள் முதன்மை சிரசு. இதுக்கு முன்னாடி தலை அப்படிங்கிறது உடலின் ஓர் உறுப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள், தலை அப்படிங்கிறது முதன்மை சிரசுன்னு கொடுத்துருக்காங்க. தழை அப்படிங்கிறது புல் இலை முதலியன. புல் இலை முதலியதோட தலையை வந்து தலைன்னு சொல்லுவோம்ல, அது. இங்கே தலை அப்படிங்கிறது கட்டுதல். தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம். தாலி குடம் வாயகன்ற பாண்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தாலி ஒரு வகை பனை குழம்பு. ஒரு வகை பனை, அதையும் தாலின்னு சொல்லுவாங்க. குழம்பு தாளித்தல் தாலிங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கும் இந்த லீ தான் வரணும். வலை மீன்பிடி வலை. வலை ஒரு வகை மரம், சுரப்புன்னை மரம். வலை பொந்து வளையல் வளைவு. வால் விலங்கின் வால் பகுதி வெண்மை. வால் அப்படிங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா விலங்கின் வால் பகுதி ப்ளஸ் வெண்மை, இதையும் வால்னு சொல்கிறாங்க. வால் உயிர் வால் பிழைத்திரு. வால் வெட்டும் கருவி ஒளி பொருந்திய. நெக்ஸ்ட்டு வாழை. வாழை அப்படின்னா இளம்பெண். வாழை மர வகை. வாழை மீன் வகை. நெக்ஸ்ட்டு நான் வேறுபாடு அறிக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்கும். அரண் மதில் பாதுகாப்பு கோட்டை. அரண் சிவன். அன்னம் மேல்வாய். அன்னம் ஒரு பறவை.
இந்த 3 சுழி இன் போட்டு அன்னம் வந்துச்சுன்னா மேல்வாய், 2 சுழி இன் போட்டு அன்னம் வந்துச்சுன்னா பறவை. ஆணி கூரிய இரும்பு துண்டு, ஆணி ஒரு மாதம். ஆணை கட்டளை, ஆணை யானை. உண்ணு சாப்பிடு, உண்ணு நினைத்துப்பார். ஊன் உணவு, ஊன் இறைச்சி. என்ன நினைக்க, எண்ணி பார்க்க. என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நம்ம யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கணை. கணை அப்படிங்கிறது அம்பு, கணை கணைத்தல். கணம் நேரம், கணம் பளு சுமை. கணம் ஒவ்வொரு கணமும் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணம் அப்படின்னா நேரம். இங்கே இருக்கிற 2 சுழினா போட்டு கணம் அப்படின்னா பளு சுமை. கான் பார், கான் காடு. 3 சுழியின் கான்னா பார்னு அர்த்தம், 2 சுழியின் கான்னா காடு. தனி அடங்கு, தனி தனித்திருத்தல். தனி அப்படின்னா அடங்கு, தனி தனித்திருத்தல். துணி அப்படின்னா சீலை, 2 சுழி நீ போட்டு துணி அப்படின்னா துன்பம், கோபம், அச்சம். திணை நிலம் ஒழுக்கம், திணை தானிய வகை. நான் கயிறு நாணம், நான் தன்னை குறிப்பது தன்மை இடப்பெயர். திண்மை வலிமை, திண்மை தீமை. வன்மை வளம் வழங்குதல், வன்மை வலிமை. நெக்ஸ்ட் இது பார்த்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு இது தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் 6th ஸ்டாண்டர்டில் புக் பேக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும். 6th 3rd டேர்மில் பார்த்திங்கன்னா அறம், ஒலி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. அறம் அப்படின்னா, அறம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், அறம் அப்படிங்கிறது தர்மம். இதை அப்படியே ஒரே வாக்கியத்தில் அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனம். மனம், இந்த மனம் அப்படிங்கிறது உள்ளம், இந்த 3 சுழினா மனம் அப்படிங்கிறது வாசனை. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 9th பொருள் எழுதி தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த நகர மயங்கொலி பிழைகள் சம்மந்தமாக தான் வரும். கரை. கரை, கரை அப்படின்னா ஆற்றங்கரை, கரை அப்படிங்கிறது துணிக்கரை அப்படிங்கிறது பார்த்தோம். குளவி அப்படின்னா வண்டு, இந்த குளவி அப்படின்னா குழந்தை. குளவி அப்படின்னா வண்டு, குளவினா குழந்தை. வாழை அப்படிங்கிறது மீன், இந்த வாழை மரம். பறவை அப்படிங்கிறது கடல், இந்த பறவை பறக்கிற பறவையை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு மறை அப்படின்னா மான், தாமரை. இந்த மறை அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா மான், தாமரை, இந்த மறை வேதம். இதில் பாருங்கள் பொருள் எழுதி தொடரமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்துக்காட்டுக்கு இந்த அலை கொடுத்துருக்காங்க. அலை அப்படிங்கிறது கடல் அலை. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. அலை வரவழைத்தல், என் நண்பர்களை வரவழைத்துள்ளேன். நீங்கள் புக் பேக்கில் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா கொஸ்டினில் குரூப் 4 பொறுத்த வரைக்குமெல்லாம் இந்த மாதிரி புக் பேக்கில் என்ன இருக்கோ அதுதான் அப்படியே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. உலை உலை உலை, வலி வலி வலி, கலை கலை கலை, கனை கனை, குறை குறை, பொறி பொறி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 12th புக்கில் இருந்துச்சுல்ல, அதுதான். இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு. உலை உலை உலை, மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். மன உளைச்சல், இதை ஒரே சென்டென்ஸில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும் உழைக்க வேண்டும். இந்த இதையும் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதையே கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 12th மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தலை தலை தலை, கலை கலை கலை, அலை அலை அலை. எடுத்துக்காட்டு. இதில் பார்த்திங்கன்னா விலை விலை விலைய சென்டென்ஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. இங்கே இந்த விலை அப்படிங்கிறது விருப்பம், இங்கே இந்த விலை அப்படிங்கிறது விலையை நிர்ணயிக்கிறது. இங்கே இந்த விளைந்தல் அப்படிங்கிறது அந்த பயிரோட வளர்ச்சியை குறிக்கிறது. இந்த பயிர் நன்றாக விளைந்ததால் அப்படிங்கிறது இந்த விலை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயங்கொலிகள் பற்றி, இந்த நகர வேறுபாடை பற்றி ஸ்கூல் புக்கில் ஓல்ட் அண்ட் நியூ புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நகர வேறுபாடு, லகர வேறுபாடு இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். இதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.